ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரு பதியாமல் போகிறதுக்கான முக்கியமான 10 காரணங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரீசெண்டாக கேட்ட கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு பதியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு பல கேள்விகள் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளில் எதுவும் உங்களுடைய கரு பதிகிறதுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ண எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். பொதுவாக கரு அப்படிங்கிறது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் பதிய ஆரம்பிக்கும். ஆனால் அது எத்தனை நாளில் பதிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைக்கி தான் ஓவலேஷன் நடந்தது அப்படின்னா அடுத்த நாள்லேருந்தே கவனமாக இருக்கணுமா, அடுத்த நாள்லேருந்தே கரு பதிய ஆரம்பிச்சிடும், இந்த வேலை செய்யக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது, ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் இது ரிலேட்டடாகவே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. குறிப்பாக கரு பதிதல் எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஓவலேஷன்லேருந்து ஒரு வாரம் காலகட்டம் அடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும். இது ஃபாலிகுலர் ஸ்டடி, IUI எல்லா ப்ரொசீஜர்லையுமே இதே தான். உங்களுக்கு ஏதாவது ரப்சர் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு கர்ப்பப்பைக்கே வரும். அது வரைக்கும் ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் இருக்கும். இந்த கரு உருவான உடனே கர்ப்பப்பைக்கு வந்து அதுக்கு ஏற்ற இடத்துல பதிய ஆரம்பிக்கிறப்ப தான் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏன்னா நம்மளோட பீட்டா HCG ஹார்மோன் அப்படிங்கிறது பிளட்டில் கலக்கும். பிளட்டில் கலக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுக்குமே அந்த பிளட் அப்படிங்கிறது போகும். இதனால அது எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறதுனாலையும் புது வகையான ஹார்மோன் சுரக்கிறதுனாலையும் உடலில் நிறைய சிம்டமாக தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ல பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ப்ரொசீஜர் கருப்பதிதல் அப்படிங்கிறது. இதில் அந்த உங்கள் பீரியடாகி ஓவலேஷன் நடக்கக்கூடிய 14வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் பிட்வீன் கேப் 15 நாள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத விட கரு பதிராமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் இன்னும் கரு தங்க மாட்டேங்குது, ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஏன் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது தான். இது ரீசெண்ட் டேஸாகவே என்னோட எல்லா வீடியோஸுமே சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் இன்ஃப்ளமேஷன்னா என்ன சிஸ்டர்னு கேட்டுட்ருக்கீங்க. பொதுவாக நம்ம வயிற்று பகுதி அப்படிங்கிறது நல்ல செரிமானம் சரியாக நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை அப்படின்னா புளிச்ச ஏப்ப வருது, நெஞ்சு கரிக்கிறது, இல்லை மந்தமாக வயிறு இருக்கிறது, பசியே எடுக்காமல் இருக்கிறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, வயிறு ரொம்ப தொப்பை போட்ட மாதிரி பெருசாகவே இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஃபால்ட் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரியான ஃபால்ட் வரதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் வயிற்றில் ஏதோ கேஸ் ஃபார்ம் ஆகிறது, இல்லைன்னா அலர்ஜி அதாவது குடல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அது ஏற்படுறது, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறது. இதுக்கும் கர்ப்பப்பைக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை நம்ம வயிற்றில் தான் இருக்குது. இந்த இடங்களில் இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிச்சது அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் வாய்வு தங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால கர்ப்பப்பை அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் முதல் காரணம். கரு தங்காமல் எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த மாதம் கரு ஏன் நிற்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அதுக்கான கேள்வி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம், நான் இந்த மாதம் IUI பண்ண ஏன் எனக்கு நிற்கலை, நான் இந்த மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண ஏன் எனக்கு நிற்கலை, நான் 2 டைம் ட்ரை பண்ணேன், 3 ட்ரை பண்ணேன், நான் இந்த மாதம் எந்த ஒர்க்குமே பண்ணல, அவ்வளோ சேஃப்டியாக இருந்தேன், பார்த்து கவனமாக இருந்தேன், ஹெல்த்தி உணவுனா எடுத்தேன், டயட் இருந்தேன், எக்ஸசைஸ் பண்ணேன், ஆனாலும் எனக்கு கிளிக் ஆகலை ஏன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 20% தான். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்போ 100 கப்புள் ஒரு மாதத்தில் மேரேஜ் பண்ணுறாங்க. 100 கப்புளுமே ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 100 கப்புளில் 20 பேரோ 15 பேரோ தான் அந்த மாதத்துலேயே கன்சீவ் ஆவாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு இடையில அந்த 100 பேரில் ஒரு 20லேருந்து 30 பேர், அப்போ மொத்தம் 50 பேர் வந்து 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் வரைக்கும் 70 வரைக்கும் 80 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 100 பேர் அப்படிங்கிறவங்களையே நம்மளுக்கு 80% பேருக்கு தான் ஒரு வருஷத்துக்குள்ளே கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்குன்னா சொல்லவா வேணும். இது எல்லாமே இயற்கை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அட்மாஸ்பியரு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், பாடி ஹீட் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு விதத்தில் காரணம்.
ரெண்டாவது உங்களுக்கு கரு பதியாமல் போகிறதுக்கு காரணம் பாடி ஹீட் அப்படிங்கிறது தான். இப்போ இருக்கிற நிறைய பேர் பாடி ஹீட்னால் கட்டாயம் அஃபெக்ட் ஆகுறாங்க. வெளிநாட்டிலனா நிறைய ரிசர்ச்னால் பண்ணி பாடி ஹீட்னால தான் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன ரெமெடி யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணதில் 70% பேர் வந்து கன்சீவ் ஆனாங்க. அதுதான் நான் ரீசெண்டாக பாதாம் பிசின் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் ரீசெண்ட் வீடியோஸில் போய் பாருங்கள். அது அவ்வளோ ஒரு பெனிஃபிட் ஆனது. பாதாம் பிசின் எப்படி எடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கேன். பாதாம் பிசின் அப்படிங்கிறது அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் பாடி ரிலீஃப் ஆகிறதுக்கு, அதாவது உங்கள் பாடி ஹீட் ரிலீஃப் ஆகிறதுக்கு. இது நீங்கள் டெய்லி எடுக்கணும் அப்படின்னா இல்லை, வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை வாரத்துக்கு 3 டைமோ எடுத்துக்கலாம். குறிப்பாக ஆண்கள் எடுக்கணும். ஏன்னா கரு தங்காமல் போகிறதுக்கு இன்னொரு 3வது காரணம் அப்படிங்கிறது ஆண்களுடைய விந்தணுக்கள் அப்படிங்கிறது. விந்தணுக்கள் எல்லா மாதமே, அதாவது இந்த மாதம் போய் நான் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 40% வந்து மொட்டிலிட்டி இருக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த மாதத்தில், அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்டு வச்சுட்டே இப்போவும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா விந்தணுக்களில் நிறைய சேஞ்ச் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஆண்களுடைய லைஃப் ஸ்டைலால் இன்றைக்கி ஆண்மைத்தன்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஃபால்ட்டாக இருக்குது. கருத்தரிக்கிறதுக்கு பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதை விட அதிகமாகவே இப்போ ஆண்கள்கிட்ட இருக்குது. ஏசோஸ்பெர்மியா, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறது, கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறது, நீந்தும் தன்மை, விரைப்பு தன்மையில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நிறைய விரை வீக்கம்னு எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் யாருமே ஆண்களை வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. ஆணுடைய விந்தணுக்களை நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா ஓகே, செக் பண்ணிவிட்டு அதில் விந்தணு குறைபாடு இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை மார்ஃபாலஜி கம்மியாக இருக்குன்னா ரீசெண்டாக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 உணவுகள் பற்றி நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதாவது தகவல் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் போய் ரீசெண்ட் வீடியோஸில் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே வீடியோஸ் ஆல்ரெடி போட்டேங்க. அதாவது கருமுட்டை வளர்ச்சி இல்லைனா எக்ரோத் ஃபுட்டுன்ற டைட்டில் கீழே கிட்டத்தட்ட 20-30 வீடியோ இருக்கும். அதுவே இன்டர்கோர்ஸ் அப்படின்றதுல நீங்கள் உடலுறவில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்னாலேயும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகலாம். அதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அது எல்லாமே இன்டர்கோர்ஸ்ன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், என்ன குளிக்கலாமா, டீ குடிக்கலாமா, இதை பற்றின எல்லா விஷயமே ஆஃப்டர் ஓவலேஷன்ற அந்த டைட்டிலில் இருக்கும். நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள், ஹோம் பேஜ் போவோம். அங்கே ஹோமு, வீடியோ, ஷார்ட்ஸு, பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு டைட்டிலாக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். 4வது ரீசன் அப்படிங்கிறது நிறைய பேர் தைராய்டு இருக்கிறதையே ஒழுங்காக கவனிக்கிறது கிடையாது. உங்களுக்கு கரு தங்காமல் பதியாமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் அது ஒரு காரணம். எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, ரீசெண்ட் டேஸாக என்கிட்ட மெசேஜ் பண்ணக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, எனக்கு தைராய்டு வந்து 3.5 தான் இருக்குது, நார்மல் அளவு தானே, நான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நான் டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படின்னா கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து தைராய்டு லெவல் நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ இருக்கணுன்றதே தெரியாமல் போயிடுது. நார்மலாக தைராய்டோட வேல்யூ அப்படிங்கிறது 5க்குள்ளே இருக்கணும், நார்மலாக இருக்கும் உமன்ஸ்க்கு. அதுவே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2.5க்குள்ளே தான் இருக்கணும். 2.5க்கு மேலே போகக்கூடாது. மேலே உங்களுக்கு 3 அளவுக்கு வந்தால் கூட நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டெய்லி தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கோங்க. தைராய்டு அப்படிங்கிறது மெயின் ரீசன் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. இது இன்ன வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட தைராய்டு ஹார்மோனுடைய அளவை 3 மாதத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால். அண்ட் தைராய்டு ஹார்மோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பிசிஓடி, பிசிஓஎஸ் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதுக்குள்ளேயே தைராய்டு பற்றின நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் எல்லாத்தையுமே இங்கேயே என்னால் டேக் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் போங்க, அதுதான் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டிலே கொடுத்துருக்கேன். அதனால தான் டைட்டில் போங்க அப்படின்னு சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். 5வது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து அடி வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி அதிகப்படியான வேலையை பார்க்குறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிலர் வந்து டயட்டு, எக்ஸசைஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க. இது பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான். ஆனால் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அடி வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி, குறிப்பாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உங்கள் ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கிற மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் ஆகிற மாதிரி வேலை பார்க்குறீங்க, அடிவயத்துக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னா கட்டாயம் அது இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். உங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கிறப்போ உங்கள் உடம்புல ஒரு விதமான கலக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அண்ட் 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தாங்க. நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒழுங்காக தூங்குறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 3 மாதம், அதாவது ஒரு கல்யாணமாகி 3 மாதம்
மாதம் ஆக விட மாட்டாங்க. எப்போ விசேஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் நம்மளே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளை அவ்வளோ காயப்படுத்துவாங்க. இது எல்லாமே இயல்பாக நடக்கிறது தான். இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனநிலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாரும் இதில் தாங்க ரொம்ப வீக் ஆகிடுறீங்க. அடுத்தவங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்த விட நிறைய பேர் வீட்டிலேயே பிரச்சனை இருக்கும். மாமியார், மாமனார், ஹஸ்பண்டு இவங்க கூட புரிஞ்சுக்காமல் நம்மளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைடில் வந்து அவங்க ரிலேட்டடாக எதுவும் இருக்கும். அதாவது அவங்க ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கள பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளால் முடியும்னு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன். நேற்று கொடுத்த வீடியோவில் கூட நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, 6வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய 185லேருந்து 90% பேருக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் அப்படிங்கிறது சொல்லுது. நான் இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த சொன்னேன். அதுக்கான மெயின் ரீசன் இந்த பிசிஓஎஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக பிசிஓஎஸ் அப்படிங்கிறத பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இன்ஃப்ளமேஷனால் ஏற்படக்கூடியது தான் பிசிஓஎஸ் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் ரிசர்ச்சே ப்ரூவ் பண்ணி அதனால தான் பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இன்ஃப்ளமேஷன் அதிகரித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் நல்ல குண்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பிசிஓஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீன் பிசிஓடி அப்படின்றதுனா இப்போ நான் வந்துருச்சு. முன்னாடியாச்சும் குண்டாக இருக்கவங்கன்னா அப்போனா பீரியட் வரலையா உடனே அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி வந்திருக்கு. இதுதான் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. ஃபுட் சைக்கிள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணால் ஓகே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்டு தயவு செஞ்சு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுக்காதீங்க. அது கருப்பதிதலை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு. 7வதாக இருக்கக்கூடியது உங்களுடைய ஃபுட் அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்றது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண உணவு, அதே மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, அது கூடவே நிறைய பேர் இந்த சுகர் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, அதாவது 7up, பவுண்டு எதுவுமே தயவு செஞ்சு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப எடுக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய சுகர் ஐட்டம்னா உங்களுடைய இன்சுலினை ஸ்பைக் பண்ணி பிசிஓஎஸ் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும். உங்களுக்கு இரகுலர் பீரியட் பிசிஓஎஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது தான். தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் சுகர், காரம் இது ரெண்டுமே அதிகமாக எடுத்துக்காதீங்க. இன்க்ளூடிங் உங்களுடைய புளிப்பு அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். புளிக்குழம்புல புளி போடாமல் எப்படியா கூட சாப்பிட்றது அப்படின்னு சொல்லினா நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. எதையுமே அளவோடு எடுத்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அது அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா கட்டாயம் பிரச்சனை வரும். அதுதான் இதுக்குரிய மீனிங் அப்படிங்கிறது. 9வது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுமா? ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் வீடை கீழே போட்டு உட்காந்து விழுந்து கையால் துடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கெட் துணி எல்லாமே நல்லா விழுந்து துவைக்கிறது, கனமான பெட்ஷீட் எல்லாமே துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்வீங்க. இந்த மாதிரி வேலை எல்லாமே உங்களுடைய அடி வயிற்றுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இது எல்லாருக்குமே அழுத்தத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒவ்வொருத்தவங்க பாடியும் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு சிலருக்கு அவங்களோட ப்ரெக்னன்சியில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதனாலேயும் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அடிவயத்துக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு வேலையுமே ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணாதீங்க. அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடியது தான் மெயின். குப்புறக்க தயவு செஞ்சு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் படுக்காதீங்க. குறிப்பாக பட்னியாக கிடக்காதீங்க. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. பிளட் சர்க்குலேஷன் உங்கள் குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் போகிறதுங்கிறது காலை உணவு தான். காலை உணவு 8:30க்குள்ளே எடுத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அடிவயத்துக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி எந்த யோகாஸும் வேணாம். நான் சொல்லக்கூடிய 2 யோகாவை பண்ணுங்கள். 1 லெக் அப் தி வால் போஸ் அப்படிங்கிறது, 2வது மலாசனா அப்படிங்கிறது. இது 2மே உங்கள் பெல்விக்கு பிளட் ஃப்ளோவை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுக்கு கரு பதிகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் பீட்ரூட், பொமக்ரானட், அதே மாதிரி நெல்லிக்காய் இது எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கருப்பதிதலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய 10 காரணங்களை நீங்கள் எது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்குது. இதோடைய பெனிஃபிட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய மாறுபடும். உங்களுடைய கமெண்ட்
நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குனே தனியாக வீடியோஸும் க்ரியேட் பண்ணி போடுவேன். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும், இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்காகவும் அதுக்காகவும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களால் முடியும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. இந்த யூனிவர்ஸ் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அதுவே தானாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.